எல்லா கட்சியும் உழவு கட்சி, எந்த கட்சி தான் நல்ல கட்சி அமையணுங்க. ஒரு கட்சி அமையும், கண்டிப்பாக எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். சாமி அப்போ அப்படியெல்லாம் பேர் வைக்கல சாமி. நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோவம் வரலையா? என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோவம் வரும்ல உங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு நடிகர் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சரிங்க. உங்களை மாதிரி அவருக்கு கோவம் வந்து நினைக்கிறீங்களா? இல்லை விஜய்ங்கிற மாதிரி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் தெரியல சாமி. எல்லாரும் நல்லது செய்யறது தான் வராங்க, நல்லது செய்யறதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை. அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க. விட்டுருவாங்களா? நடக்காதுங்கிறீங்க சார். இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார். ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம். உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க கட்ட உங்க வரிப்பணத்தை நான் உட்காந்து அழகா அப்படியே அல்வா கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது. இன்னைக்கு அதை தொழிலா பாக்குறாங்க. இது ஒரு சேவையா இல்ல, மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்ல, இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ். ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு. இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் சார். இந்த படம் ஒரு 200 திரையரங்குல திரையிடலாம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், அதே நேரத்தில் மதுவிலக்கு கொண்டு வரும் அதே நேரத்தில் கள்ளுக்கடைகள் திறக்க வேண்டும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை வர ஏங்க, ஆண்டாண்டு காலமாக நீங்க இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தான் கணவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா? எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ, லிவர் போயிட்டாவோ, கிட்னி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகர் பாடியில், எவ்வளவு கஸ்டமர், அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க? ஆனா ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க. ஆனா இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது உற்பத்தி அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள், நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு 10 லட்சம் கொடுக்குறோம். நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். பால் விலை இல்ல, கரும்பு விலை ஏறல, அரிசி விலை இல்ல, கொள்முதல் இல்லன்னு எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில செத்து போயிருக்கிறாங்க. இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க கொடுக்குற 10 லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா? அவனால எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் கள்ள சாராயத்தை விற்கிறான்? எதுக்காக குடிக்கிறான்? கடையில் போனா 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும், இங்க போனா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அவன் எளியவன், ஏழ்மை, கையில காசு இல்லை. அப்ப எளியவன் போய் அங்க அந்த 5 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும். இதை நீங்க முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கள்ளுக்கடையை தரங்க. ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க, கள்ளுக்கடையை தரங்கன்னு. ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்லை தெரியுங்களா? அதுல இவங்களுக்கு வருமானம் இல்ல. அந்த வருமானம் எல்லாம் விவசாயிக்கு போயிடுது. விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்க, மக்கள் உடம்பு நல்லா இருந்துரும் பாருங்க. ஏன்னா கல்லுல நல்ல சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ கல்லு நல்ல விஷயமாச்சே உடம்புக்கு, யாரும் சாகவே மாட்டானே. அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ பிச்சைக்காரனாவே, விவசாயி பிச்சைக்காரனாவே நடுத்தருவில் செத்துப்போ, நமக்கு தேவை குடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மதுவை வைத்துத்தான் வியாபாரம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது. நம்ம எல்லாம் எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆயிட்டு இருக்குது. இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தயவு செய்து சொல்றேன், மக்களே, தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாக்களிக்கிறீங்க. ஆனா சிந்திச்சு செயல்படுது. இதுதான் சரி. ஏன் இதே கேள்வி நீங்க டாஸ்மார்க்ல கேட்கல? ஏங்க கல்லு நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இப்ப கல்லுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அந்த காலத்துல கல்லு குடிக்கலையா? இப்ப கல்லு என்ன விஷமா? ஏன் நிறுத்தி வச்சீங்க? அது உங்களுக்கு வருமானம் இல்ல. அதுல உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிருந்தா நீங்க உடனே போட்டிருப்பீங்களா? கல்லு கடையை சம்பாதிக்க முடியாது உங்களால, அவ்வளவுதானே. கல்லு குடிச்சா ஏங்க, அப்ப நீங்க இப்ப டாஸ்மார்க் ஒத்துக்கிறீங்களா? சரி, ஆமாங்க, மரணங்கள் தவிர்க்கப்படும்ல. விவசாயி நல்லா இருப்பான்ல. இது விவசாயி கோரிக்கையா இல்லையா? சொல்லுங்க. எல்லா விவசாயிகள் கோரிக்கை தானே.